இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா காலையில் குளித்து முழித்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு நம்ம கணவரை ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணி அனுப்பலான்ட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கௌதம், நீங்கள் போகிற வேலை கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிகிட்ருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காருடைய சத்தம் வருதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வாங்கின ஓனரே வீட்டுக்கு வராருங்க. உங்களை தான் சார் பார்க்க நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க, உங்களுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு போலந்து தள்ளிகிட்ருக்காரு நம்ம கௌதம். ஓகே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான்லாம் ஏன் உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேண்டுடைய பழைய ஓனர் பேசிகிட்ருக்காங்க. சரி ஓகே, எனக்கும் இந்த மாதிரி சாயில் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆனது விஷயம் எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சது, அதனால தான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க அப்படின்றாங்க. நீ எதுக்காக கவலைப்படுற, ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் மேலே இந்த சைட்டு மேலே சாயில் டெஸ்ட் எடுத்திருக்கேன், அப்போ ஓகே ஆயிடுச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னால் ஃப்ளாட்டு கட்ட முடியும், கட்டி உன்னால் சேல் பண்ண முடியும், கம்பல்சரி உன்னால் இந்த முயற்சியில் வெற்றி அடைவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதை படித்து பார்த்த நம்ம கௌதமுக்கு எல்லாம் ஓகே தான் சார், இது 15 வருஷத்துக்கு முன்னாடி உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே இலக்கியாவுக்கு ஒரே சந்தோஷங்க. இது மட்டும் அப்போவே கிடச்சிருந்தா இந்நேரம் நம்ம பில்டிங்கெல்லாம் கட்டி முடித்து சேலே பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க நம்ம இலக்கியா. ரொம்ப சந்தோஷப்படாத இலக்கியா, இது 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாயில் டெஸ்ட்டு, இப்போ எடுத்தோம் அப்படின்னா வேறு மாறும், வேரியேஷன் வரும், அதனால் இப்போவும் அப்போவும் ஒரே மாதிரி வருமானு தெரியாது, அதனால் இதவும் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைச்ச வாய்ப்பும் நலிவு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க நம்ம இலக்கியா. இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பழைய சைட் ஓனரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம அந்த ஆஃபீஸரை பார்த்து ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும், அதுதான் முடியலையே, ஏற்கனவே நம்ம எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம், என்ன தான் பண்ண முடியும், கௌதம் வாழ்க்கையில் முன்னேறவே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு தட்டுப்பு சுவர் மாதிரி இருக்கான்னு தாங்க சொல்லணும். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ போகலாம்.